ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் வீட்டில் கரப்பாம்பூச்சி தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கரப்பாம்பூச்சி மட்டும் இல்லாமல் மற்ற பூச்சிகள், எறும்புலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்பு என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா எஸ்பேடான டேப்லெட்டு. நம்ம வீட்டில் காய்ச்சல் மாத்திரை, சளி மாத்திரைன்னு நிறைய மாத்திரை வச்சுருப்போம். அந்த மாத்திரை எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். இனி அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. எஸ்பேடான மாத்திரையை வச்சு நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம். இந்த மாத்திரையை வச்சு நம்ம டாய்லெட் கூட நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாம். அது நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடியில் ஒரு கட்டிங் போர்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 மாத்திரை நம்ம எடுத்துக்கலாம். என்ன மாத்திரைனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எஸ்பேடான எந்த டேப்லெட் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதை எடுத்து நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பேப்பரை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டேப்லெட்டை நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எவ்வளோத்துக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்குள்ளே அந்த மாத்திரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா கவலையே படாதீங்க. நம்ம கடைகளில் வாட்டர் பாட்டில் அல்லது ஜூஸ் பாட்டில்லாம் வாங்குவோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருப்போம். அதோட மூடியில் ஒரு 5லேருந்து 6 ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு ஓட்டை போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே லிக்யூட் சேர்த்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி, எறும்புலாம் எங்கே ஜாஸ்தியாக வருமோ அங்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். நைட்டு நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் சிங்க் வழியாக கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் உள்ளே வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு நைட்டு நீங்கள் சிங்க்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இது போல் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிங்கில் இருக்கிற ஓட்டைக்குள்ளே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாத்திரையோட வாடை கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகளுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இது வழியாக நம்ம பூச்சி வராமல் பார்த்துக்கலாம். ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கடைகளில் சாப்பாடெல்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் கிடைக்கும் இல்லையா, அதை வச்சு தான் நான் க்ளோஸ் பண்ணுறேன். இது போல் பிளாஸ்டிக் கண்டெய்னர் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா இந்த ஓட்டையை மறைக்கிறதுக்கு அளவாக உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன கிண்ணம் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். இதை மூலம் நம்ம கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சி எதுவுமே நம்ம வீட்டுக்கு வராமல் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பாத்ரூமில் இருக்கிற சிங்க்குள்ளேயும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். பாத்ரூம் சிங்கில் சைட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளேயும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி தொந்தரவு எங்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிங்கனாலே போதும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எறும்புலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஃப்ரண்ட் டோர் வழியாக அல்லது பேக் டோர் வழியாக கீழெல்லாம் நிறைய வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு நான் முன்பக்கம் இருக்கிற கதவுக்கு கீழேயும் பின்பக்கம் இருக்கிற கதவுக்கு கீழேயும் நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சி மற்ற எந்த ஒரு பூச்சும், எறும்பு எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இந்த தோசைகள்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்ம முட்டை தோசைலாம் போட்டு எடுக்கும்போது அதில் ஒரு மாதிரி முட்டை வாடை அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சில நேரங்களில் இதில் நான்வெஜ்லாம் சமைப்போம் இல்லையா, முக்கியமாக சில பேர் பார்த்திங்கன்னா இதில் மீன்லாம் ஃப்ரை பண்ணி எடுப்போம். அந்த மாதிரி மீன்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இதில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தோசை தவாவில் ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு இந்த தோசை தவாவை சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக சூடாகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சூடானால் கூட போதுங்க. அடுப்பு குறைவான தீயிலேயே வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் நான் கோல்கேட் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேங்க. இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வெள்ளை கலரில் இருக்கிற எந்த டூத் பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுடலாம். தெளித்து விட்டுட்டு ஒரு துணியை வச்சு சுற்றி எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்துடலாங்க.
தொடச்சி எடுத்துகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதே துணியில் நம்ம வந்து தண்ணியை லைட்டாக நனைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது போல் நீங்கள் வந்து தோசை தவாவில் சுற்றி நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே அதில் இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்குமே ஈஸியாக ரிமூவ் ஆயிரும், நல்ல பளிச்சுன்னு ஆயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. ஒரு பவுல் எடுக்கங்க. இதில் நம்ம டூத் பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கோல்கேட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒயிட் கலரில் இருக்கிற எந்த பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து கொஞ்சமாக பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. காலையில் நம்ம ப்ரெஷ் பண்ணுறதுக்கு எடுப்போம் பாருங்கள், அந்தளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க. அடுத்ததாக இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. பேஸ்ட் அதிகமாகலாம் தேவைப்படாதுங்க, இந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கனாலே போதுங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது போல் நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸ்பூனை வச்சு கரைக்கிறத விட இது போல் நீங்கள் வந்து கையை வச்சு கலந்து விடும்போது தான் நமக்கு இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வருங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நுரைச்சி வரும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான க்ளீனிங் லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா கவலையே படாதீங்க. நம்ம கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இது போல் சின்ன பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் வந்து ஊக்க அல்லது கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டி ஓட்டை போட்டு எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்விடை வந்து ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதை தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோங்க. இந்த கிச்சன் ஸ்டவ்வில் பாருங்கள் எவ்வளோ கரையாக இருக்குன்னு. இந்த கேஸ் பேனரை சுற்றி இருக்கிற அந்த பிளேட் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கரையாக இருக்குன்னு. இந்த மாதிரி எவ்வளோ கரையாக இருந்தாலும் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நல்ல பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இது போல் நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பேர்னர் இருக்குது பாருங்கள், அந்த பேர்னரெல்லாம் நம்ம வந்து எடுத்து தனியாக க்ளீன் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இது போல் நம்ம வந்து சுற்றி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இது போல் டூத் ப்ரஷ் இருக்குது பாருங்கள், பழைய ப்ரஷ், அதை எடுத்து இது போல் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விடுறப்ப அதில் இருக்கிற கரை எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. அடுத்ததாக அந்த கேஸ் பேனரை சுற்றி இருக்கிற பிளேட் இருக்குது பாருங்கள், அதிலலாம் எவ்வளோ கரையாக இருக்குது பாருங்கள், அதுலேயுமே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தேய்க்கவே அதில் இருக்கிற கரை எல்லாமே எவ்வளோ ஈஸியாக போகுதுன்னு. எவ்வளோ விடாப்பிடியான கரையாக இருந்தாலும் நல்லா ஈஸியாக பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோன்னு. நம்ம வீட்டில் மோஸ்ட்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் கேஸ் ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து தூங்க போவோம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் இது போல் டக்குன்னு லிக்விட் ரெடி பண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. இந்த பேனரு எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக கலத்தி எடுத்து ரொம்ப நேரம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு கை வலிக்க தேய்ச்சி க்ளீன் பண்ணணும்லாம் அவசியமே இல்லைங்க. டக்குன்னு நம்மளோட வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம். இது போல் நீங்கள் வந்து டூத் ப்ரஷ்லாம் பழசாயிடுச்சு அப்படின்னா அதை வந்து தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் க்ளீனிங் பர்பஸ்க்குலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த நாபோட பின்னாடி இருக்கிற கேப்புக்குள்ளெல்லாம் நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்குங்க, அதையும் கூட நம்ம வந்து இது போல் டூத் ப்ரஷ் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. அந்த அழுக்கு எல்லாமே ஈஸியாக நீங்கிரும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து அடுப்பு எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிட்டோன்னு. இப்போ நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க. அடுத்ததான் நம்ம வந்து ஒரு துணியை வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துட்டாலே போதுங்க, நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கேஸ் ஸ்டவ் வந்து எவ்வளோ கரையாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. புதுசு போல் ஆயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் வந்து மோதிரம் போடுவோம் இல்லையா, சில மோதிரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு விரலுக்கு வந்து ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லூஸாக இருக்குது அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா, நூல் இருக்கு இல்லையா, ஊசி நூல், அந்த நூலை தான் நம்ம வந்து மோதிரத்தில் வந்து சுற்றி விட்டு அதை வந்து நம்ம பயன்படுத்துவோம். அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து விரலில் நல்லா டைட்டாகவே இருக்கும். ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். நாள் ஆக பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய அழுக்கு படிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அதில் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த நூலை வந்து எடுக்கிறதுக்கும் நமக்கு சிரமமாக இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்பரன்ட் செலோ டேப் இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம மோதிரத்தில் நூலை எந்த அளவுக்கு சுற்றி விடுவோமோ அது போல் இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்ட் செலோ டேப்பை வந்து இது போல் நீங்கள் நல்லா சுற்றி விடுங்க. இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கையில் போட்டு பாருங்கள், நல்லாவே டைட்டாக இருக்குங்க. நீங்கள் மோதிரத்தில் நூல் போட்டு அதை யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குமோ அது போல் இந்த மாதிரி செலோ டேப் பயன்படுத்தி நீங்கள் வந்து போடும்போது ரொம்பவே டைட்டாக இருக்குங்க.
பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அது போட்டிருக்கிறதே தெரியாதுங்க. இந்த செல்லோ டேப்பை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எனக்கு எந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்குன்னு. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.